ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டூடெண்ட் இனிஷியேட்டிவ்ல இப்போ கம்பெனி போயிட்டீங்கன்னா டீம் அதாவது 10 மெம்பர்ஸ் இருக்கு. ஈவன் மெக்கானிக்கல் கம்பெனில கூட ஒரு 4 செஷன் இருக்கும். வெட்டிங் செஷன், அசம்பிளி செஷன், தென் இந்த பக்கம் பெட்டிங் செஷன், பஞ்ச் பெட்டிங் செஷன், அந்த பஞ்ச்ல ஓன் போற செஷன். ஒரு செஷன்ல ஒரு 10 மிஷின்ஸ் இருக்குன்னா ஒரு 10 மிஷினிஸ்ட், அதாவது அங்க வேலை செய்யற ஒரு 10 பேர் இருப்பான். அதுக்கு மேல ஒரு லீடர் இருப்பான். சரியா? இந்த உள்ள அசம்பிளோட காலையில டைம் வச்சிருப்பான். ஒரு 3 ஷிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல்ல ஒரு 3 ஷிஃப்ட் இருக்கும். காலையில 8:30 ஒரு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:50 அந்த அந்த லைன், அதாவது இந்த செக்ஷன் லைன் இருக்கும். லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4. சோ லைன் 1ல அந்த லீடர் அந்த 10 மெம்பர்ஸ் அசெம்பிள் பண்ணிப்பான். 2 அதே சேம், 3, 4 அந்த மாதிரி அசெம்பிள் ஆயிப்பாங்க. 8:30க்கு மிஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் 8:15, 8:10க்கு அரேஞ்ச் ஆகிறாங்க. நம்ம காலையில அசெம்பிளி பிரேயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அங்க ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த லீடர் அந்த 10 மெம்பர்ஸை கைட் பண்ணி லைனா நிக்க வச்சு அன்னைக்கு என்ன பண்ண போறோம், இல்ல முந்தின நாள் எந்த ஜாப் இஷ்யூ ஆச்சு, அந்த இஷ்யூ வரக்கூடாது, இன்னைக்கு அந்த ஜாப் அந்த ஒர்க் பீஸை பெர்ஃபெக்டா எடுக்கணும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இவ்வளவு இருக்கு, நம்ம அதை டார்கெட் பண்ணி இன்னைக்கு கரெக்டா எடுக்கணும், நேற்று இந்த தப்பெல்லாம் பண்ணோம், இந்த மிஷின் இந்த ஃபால்ட் ஆச்சு, அதனால டைம் டிலே ஆச்சு, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். சரியா? வராம இருந்திருப்பா, திடீர்னு வந்திருப்பா. சோ அவனை திட்டுற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், இல்ல மிஷின்ல நடந்த இஷ்யூவா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்து டார்கெட் என்னவோ அதை பத்தி சொல்லிட்டு தான் அந்த மிஷினுக்கு போய் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுவும் அந்த மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 8:30னா 8:20க்குலாம் மிஷினுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். 8:20 8:30 வரைக்கும் மிஷினை கிளீன் பண்ற ஒர்க் கொடுப்பாங்க. சரியா? கிளீனிங்னா 5 இயர்ஸ் கான்செப்ட். எந்த திங்ஸ் எங்க இருக்கணும், ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேர் அந்த இடத்துல இருக்கணும், அங்கதான் இருக்கணும். மிஷின்ல ஒரு பார்ட்ஸ் இருக்கும். மிஷின் யூஸ் பண்ற சில அசசரிஸ்லாம் இருக்கும், சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேனரா இருக்கலாம், ஸ்க்ரூ டிரைவரா இருக்கலாம், இன்னும் திங்ஸ் சுத்தியலா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுஸா இருக்கலாம், கையில போடுற கிளவுஸா இருக்கலாம், வெல்டிங் செக்ஷனா இருந்தா. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணுன்னா கரெக்டா இருக்குதா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா, அப்படி இல்ல அந்த 8:20 போய் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணுவாங்க. கிளவுஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா, குப்பை தொட்டி இருக்க இடத்துல இருக்குதா, பெருக்கு மாறு அங்க இருக்குதா. ஒரு செஷன்ல ஒரு பெருக்கு மாறு, குப்பை தொட்டி, அந்த மரம் எல்லாமே இருக்கும். நீ நினைக்கிற டீசெண்டா போய் வேலை செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை தான் கையில கொடுப்பாங்க. 5 இயர்ஸ் கான்செப்ட். 8:20ல இருந்து 8:30 வரைக்கும் மிஷினை கிளீன் பண்ணணும், திங்ஸ் அங்க இருக்கா செக் பண்ணணும். எல்லோ பாக்ஸ்ல இருக்க வேண்டியது எல்லோ பாக்ஸ்ல இருக்கணும், கிரீன் பாக்ஸ்ல இருக்க வேண்டியது கிரீன் பாக்ஸ்ல இருக்கணும். ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 8:20 to 8:30 வரைக்கும் இந்த 5 இயர்ஸ் ஒர்க் நடக்கும். மிஷினை கிளீன் பண்றது, ஆயில் போடுறது, திங்ஸ் அங்க இருக்கா. ஒருவேளை திங்ஸ் அங்க இல்லைன்னா முன்னாடி தேர்ட் ஷிஃப்ட்ல வந்தவங்க ஏதோ எரர் பண்ணிருப்பாங்க. தேர்ட் ஷிஃப்ட்ல வந்தவங்க அந்த பொருளை இருந்த இடத்துல வைக்காம எங்கேயாவது போட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல உள்ளவங்க உடனே கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, இந்த திங்ஸ் இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலும் போட்டோ எடுத்து, இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, வாட்ஸ்அப்ல உடனே அனுப்பிச்சுடுவாங்க, இந்த திங்ஸ் இருக்குது பாருங்க, அப்படி போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இஷ்யூ நாளைக்கு வராது. சரியா? இதெல்லாம் போட்டு கொடுக்கறது கம்ப்ளைண்ட் கிடையாது. 5 இயர்ஸ் கான்செப்ட்ல அந்தந்த பொருள் அங்கங்க இருந்தா மட்டும்தான் நம்ம வேலையை கரெக்டா செய்ய முடியும். மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பேனர் தேவைப்படுது, இல்ல ஒரு ஹேமர் தேவைப்படுதுன்னா நீ எங்க போய் எடுப்ப? அந்த டூல் பாக்ஸ்ல அந்த 2வது ரோல 3வது பாக்ஸ்ல இருக்குன்னு ஒரு புக்ஸ் இருந்தாதான் கரெக்டா போய் எடுப்பேன். ஏன் அது கரெக்டா எடுக்கணும்? ஒரு அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணா என்ன? அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணா அரை மணி நேரத்துல ஒரு 10 ஜாப ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மிஷின்ல. அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்டா அந்த பொருளை எடுக்கணுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். கம்பெனி வச்சிருக்க அந்த ஓனருக்கு சொன்ன டைம்ல சொன்ன பொருள் குவாலிட்டியா கரெக்டா வரணுங்கிற கான்செப்ட் தான் இதெல்லாம். சோ இது எல்லாமே கம்பெனில ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம் ஒர்க். அந்த 10 பேர் ஒரு லைன்ல 10 மெம்பர்ஸ் இருக்கானா 10 மெம்பர்ஸ் வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வெளியில வரும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. 10 மிஷின் இருக்கும், ஒரு லைன்ல 10 மிஷின் இருக்குன்னா 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் இருந்து வேலை செஞ்ச பொருள் செகண்ட் மிஷினுக்கு போகும்.
செகண்ட் மிஷின்ல அந்த அதே ஜாப் முடிச்சுட்டு அது தேர்ட் மிஷினுக்கு போகும், ஃபோர்த்து ஃபிஃப்த் ஒரே ஜாப் மிஷினை சுத்தி வந்து லாஸ்ட் அசம்பிளி செக்ஷனுக்கு போகுது. அப்போ இன் பிட்வீன்ல சிக்ஸ்த் மிஷின் வேலை செய்யலைன்னா அவுட்புட் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ஃபிஃப்த் பர்சனா ஃபோர்த் பர்சனா அந்த இடத்துல இல்லைன்னா அந்த மிஷினை ஆப்ரேட்டும் பண்ண முடியாது. ஸோ டீம் கேதர் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோ. ஒரு லைன்ல முதல்ல சொன்ன கான்செப்ட் 5 years 8-15 அரேஞ்ச் ஆகி அசம்பிள் ஆகி இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இதை டார்கெட் பண்ணணும்னு சொல்லி அமிச்சு அதுக்கப்புறம் மிஷின் கிளீன் பண்ணி 5 years கான்செப்டை ஃபாலோ பண்ணி தென் 8:30க்கு மிஷின் ஆன் பண்றாங்க. எல்லாரும் அரேஞ்ச் ஆகிட்டாங்க, அசம்பிள் அந்தந்த பொசிஷன் மிஷின் நிற்கிறாங்க. ஸோ மிஷின் ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மிஷினோ ஒரு பர்சனோ சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த ஜாப் பினிஷிங் இருக்காது, ஜாப் கிடைக்காது, அவுட்புட் இருக்காது. சரியா? ஸோ டீம் கேதர், கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் இது எல்லாமே தேவை. முக்கியமா சொல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். சரியா? ஒரு லைன்ல ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா சரியான அவுட்புட் கிடைக்காது. நீ ஒரு வேலை இது எதுக்குன்னா நீ ஒரு லீடர் ஆகும்போது லீட் பண்ணணும். நீ ஒரு கம்பெனில ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ஒரு 10% உனக்கு கீழே இருக்கிற ஒரு 10 மாடு கொடுத்த மாதிரி தான். அந்த 10 மாடை நீ கரெக்டா மேய்க்கணும்னா உனக்கு அந்த எந்த இருக்கணும். சரியா? அப்போ அதுக்கு நீ அவனை இப்படி உட்காந்துட்டே உனக்கு பிடிச்சி இழுத்து போட்டனா வேஸ்ட். ஒரு சின்ன கேமே உன்னால தைரியமா பண்ண முடியும்னா கஷ்டமா இருக்குல்ல. உன்னை வந்து இங்க பண்ண வச்சு அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இது கிளியர் ஆகணுங்கிறது தான் உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறதே இந்த ஆக்டிவிட்டி. நீ வந்து நீயே எல்லா அரேஞ்ச் ஆகி நீயே பண்ணி நீயே ஜாலியா இருக்கணும். உனக்கு ஏர் ஆகிட்டுனா அப்புறம் இது ஒரு ஜாலியாகி அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் உனக்கு மைண்ட் செட் ஆகும். அதுதான். ஸோ இது வந்து ஃபன்னுக்காக இல்லை, கான்செப்டுக்காக தான் இந்த கேமே. டீம் அந்த எல்லாருமே சேர்ந்து செஞ்சாதான் அந்த ஒர்க்கு ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது. ஈவன் ஐடி கம்பெனிலுமே டீம் ஒர்க் இருக்கு. சரியா? ஒரு டார்கெட்டை ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா அந்த 10 பேரும் அந்த டார்கெட் முடிக்கணும். ஒருத்தர் முடிக்கிறதுனால அது க்ளோஸ் ஆகாது. அதுதான். சரியா? ஸோ இங்க மட்டும் நம்ம சிலபஸ்ல இதே சேம் டீமா புரிஞ்சு ஒரு கிளப்ல இருக்கணும், கிளப் ஆக்டிவிட்டில ஒரு விஷயத்த பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதா டார்கெட். ஸோ அதுல வந்து முக்கியமா நமக்கு இந்த 2 ஹவர்ல இருக்கக்கூடிய சில கான்செப்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் வந்து கட்டுரை போட்டு எழுதுறாங்க. சரியா? சிலர் பார்த்ததுனால சிலர் வந்து பார்க்காம எழுதி கொடுத்துட்டு போனாங்க. இருக்கேன் இந்த பேப்பர் இருக்கு. ஸோ நீ ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அது என்னோட கொஸ்டின். நெக்ஸ்ட் இன்னும் டான்ஸ், ஷார்ட் ஃபிலிம், சிங்கிங், சோலோ சிங்கிங் இருக்கு, குரூப் சிங்கிங், அதெல்லாம் அடுத்தடுத்து வர நாள்ல வைக்கலாம். சரியா? ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் வீக்ல நாளே இருக்கும். மேபி எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் இந்த விஷயத்த கொண்டு வர முடியும். ஓகே.